ஹாய் இல்லை வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நாகு இருந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட வந்து சொல்கிறதுக்காக வந்து ஆவலாக வந்து வேகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோவில் வந்து வந்தாங்க. ஸோ வந்துமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஷாவும் வந்து வாசல்லே வந்து நிற்க வச்சு, எதுக்காக வந்து வந்திருக்கேன், என்னடி உனக்கு வந்து பிரச்சனை, எதுக்காக வந்து இப்போ வந்து வந்திருக்கேன், நிஷா ஒரு பிரச்சனை, அதுக்காக தான் வந்து நான் வந்து விஜய் மாப்பிள்ளையை வந்து பார்த்தே ஆகணும், ஸோ என்னை வந்து உள்ளே விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா கிட்ட வந்து அங்கே வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீ எல்லாம் வந்து எதுக்கடி வந்து உள்ளே வரணும், அந்த மல்லி தான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அமிச்சிட்டோம்ல, அப்புறம் வந்து எதுக்காக வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து எங்கள் உயிரை வந்து வாங்குறீங்க, இங்கே ஒரு நல்ல காரியம் வந்து நடக்குது, அது அந்த நல்ல காரியத்தில் வந்து நீங்கள் வந்து காலை எடுத்து வந்து வைக்கணுமா, அதெல்லாம் வந்து என்னால் வந்து உள்ளே வந்து உன்னை வந்து விட முடியாது, ஒழுங்காக வந்து இந்த வீட்டை விட்டு வந்து ஓடி போயிடு, வாசல்லே இருந்து நான் வந்து யாராச்சும் பிடிச்சி வந்து கூப்பிடணுமா, ஒழுங்காக வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போயிடு, இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த நிஷாவும் ராஜேஸ்வரியும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வந்து இது எதிர்ப்பு வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாகுவை வந்து உள்ளே விடாமல், விஜயை வந்து சந்திக்க விடாமல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிசாசுங்க இருக்கிற வரையும் கண்டிப்பாக வந்து நீ வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். ஏன்னா எருமை மாடுங்க அப்படியே வந்து பார்த்தோன்னா எருமை மாடு மாதிரி வந்து எப்படி வந்து உள்ளே விடக்கூடாதோ அவங்க நினச்சது தான் வந்து காரியம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற மாதிரியே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாகுவும் இருந்துட்டு மல்லிக்கு வந்து பெரிய பிரச்சனை, அதை வந்து கண்டிப்பாக வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லி ஆகணும், இல்லைன்னா வந்து மல்லியை வந்து உயிரோடு வந்து பார்க்கவே வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நாகு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது கூட வந்து பொருட்படுத்தாமல் வந்து பார்த்தோன்னா அப்போ வந்து எங்கே போனால் எங்களுக்கு என்ன, அப்போ வந்து செத்தே போனால் தான் வந்து எங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும், அதுதானே வந்து எங்களுக்கும் வந்து தேவை, சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து எங்களை வந்து டென்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காது, ஒழுங்காக இந்த இடத்த விட்டு வந்து காலி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாகு வந்து பயங்கரமாக வந்து விரட்டுறதுலேயே வந்து இருக்காங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாகு வந்து இந்த பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் வந்து மல்லியை வந்து காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சந்தித்து வந்து உண்மையை வந்து சொல்லிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சேசிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாமே வந்து இருந்தாலுமே வந்து கூட நம்ம மல்லி வந்து எப்படியோ வந்து அந்த ரவுடிங்களை அடித்து போட்டு வந்து ஓடி வந்துட்டாங்க. மறுபடியும் வந்து மாட்டிக்கிட்டு கார் டிக்கியில் வந்து எப்படி வந்து நம்ம மல்லியை வந்து மனோகர் வந்து எப்படியோ வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. கார் டிக்கியில் வந்து பார்த்திங்கன்னா வாயை வந்து அப்படியே வந்து அந்த செல்லோ டேப்பால் வந்து போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கை காலெல்லாம் வந்து கட்டி போட்டுட்ருக்காங்க. அந்த டிக்கியில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வந்து உள்ளே வந்து போட்டாச்சு. ஸோ டிக்கியில் வந்து போட்ட மல்லியை வந்து பார்த்திங்கன்னா மனோகரும் போலீஸும் சேர்ந்து 2 பேரும் வந்து பயங்கரமாக ஒரு கோஆப்ரேட்டிவாக வந்து ஏதோ வந்து பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து காப்பாற்றிட்டாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா மல்லியை வந்து எங்கேயோ வந்து ஃபாரின் வந்து அனுப்ப போகிறேன், நான் வந்து பயங்கரமாக வந்து ரேட் பண்ண பேச போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தவங்க கிட்டேருந்து எப்படியோ வந்து மல்லியை வந்து காப்பாற்றி இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலை வந்து பண்ணியிருக்காரு நம்ம மனோகர். இந்த விஷயம் வந்து விஜய்க்கு வந்து தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலையும் வந்து ஓகே தான் இப்போதைக்கு. ஏன்னா வந்து மனோகர் கண்ணில் வந்து பட்டாச்சு, நம்ம மல்லி போலீஸ் கண்ணிலையும் வந்து பட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கண்ணிலையும் மனோகர் கண்ணிலையும் வந்து பட்டாச்சு. மல்லியை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். ஆனால் அந்த சுடரை வந்து ஏதாச்சும் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து என்ன வழி, அதுக்கு வந்து ஏதாச்சும் வந்து வழி இருக்கா, இந்த சுடரை பற்றி ஏதாச்சும் வந்து வழி இருக்குமா, இந்த சுடர் வந்து யார் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா யாராச்சும் வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து வந்தாங்க. ஸோ அந்த வேலையை வந்து விட்டுவிட்டு அதை மட்டும் வந்து பண்ணாமல் மற்றது எல்லாமே வந்து இவங்களா போய் வாலண்டியராக வந்து மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடத்துறது இவங்ககிட்ட வந்து பேரம் பேசுகிறது, அவங்ககிட்ட வந்து பேரம் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து மல்லி வந்து எப்படியாச்சும் வந்து அந்த சுடரை பற்றி வந்து தெரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து ஆவலாக இருக்குது. சரி, ஓகே, மல்லியை வந்து எப்படியோ வந்து மனோகரும் போலீஸும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து வந்து காப்பாற்றிட்டாங்க. இப்போ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, மல்லிக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சால் மட்டும் போதும், மல்லி வந்து நார்மல் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நாகு வந்து விஜய் வந்து எப்படியாச்சும் வந்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து வழிவிடு நிஷா, சும்மா வந்து என்னை வந்து டைம் வேஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காதாங்க, வந்து மல்லிக்கு வந்து ஆபத்து இருக்குது, விஜய் மாப்பிள்ளை வந்து கண்டிப்பாக வந்து உடனே வந்து போய் ஆகணும், ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து என்னை வந்து உள்ளே வந்து போக விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாகு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க.
உள்ள விஜய் சேர் மேல வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன இது? யார்கிட்ட வந்து இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க? அங்க வந்து நாகு மாரியே இருக்கே! அவங்க கிட்ட வந்து என்ன வந்து இவங்களுக்கு வந்து முரண்பாடுன்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே! ஏதோ வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தான் வந்து இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சடனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாகு இருந்துட்டு மல்லிக்காக வந்து இவ்ளோ வந்து இறங்கி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கலைங்க. கால்ல விழுறதுக்கு வந்து போயிட்டாங்க. என்ன வந்து எப்படியாச்சும் வந்து விஜய் மாப்பிள்ளைய வந்து பார்க்க விடு. ஸோ அவங்க கால்ல கூட வந்து நான் வந்து விழுறேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நாகு பண்ண காரியம் இருக்கே அப்பப்பப்பப்பா! கண்டிப்பா வந்து ஒரு அண்ணியா இருந்துட்டு, மல்லிக்கு வந்து அண்ணியா இருந்துட்டு இவ்ளோ பெரிய காரியத்த வந்து பண்ணியிருக்காங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு எவ்வளோ ஒரு வார்த்தையில வந்து அளக்க முடியாத ஒரு இது அந்த மாரியான ஒரு நிகழ்வ வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த மாரி அண்ணி கிடைக்கிறதுக்கு மல்லி வந்து குடுத்து வச்சிருக்கணும். ஸோ இத வந்து விஜயுமே வந்து பார்த்துடுறாரு. அந்த சேர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எழுந்து வந்து கேட்பாரா? கேட்க மாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டவுட்டா தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.